போதுன்ற மனம் உடனே கூடிய தேவ பக்தியும் மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு எல்லாம் மிகுந்த ஆதாயம் என்ன திரும்ப செய்றாங்க? அந்த சபையிலிருந்து ஞானஸ்தானம் கொடுத்து நடத்தின பாஸ்டர் விட்டுட்டு வேற சபைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. வேற சபையிலக்கு போன ஆத்துக்கு நம்ம சபையில உட்கார வச்சுக்கிட்டு கை தட்டு ஆராதி எல்லாம் செய்ய. நீ நல்ல ஊழியக்கார மாதிரி நல்ல பிரசங்கம் பண்ணு, நீ நல்ல ஆத்து மக்களை திருடாத மாதிரி பிரசங்கம் பண்ணு, நீ ஆத்து மக்களை கொள்ளையடிக்காத மாதிரி பிரசங்கம் பண்ணு, எல்லாம் செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, அது எங்கேயோ பிடிக்கப்பட்ட மீன், அதை நீ வலை போட்டு உன்னை மாதிரி திருடல நான் பார்க்கல, உன்னை மாதிரி ஏமாத்துறவனை பார்க்கல. நீ உலகத்தை தான் ஏமாத்துன, உலகத்துல தான் 1000 ஆத்து மக்கள் இருக்கு, 10,000 ஆத்து மக்கள் இருக்குன்னு ஏமாத்துன. அந்த ஆத்து மக்கள் நீ சம்பாதிச்சதா? யாரோ ஒருத்தர் ரத்தம் சிந்தி செருப்பு இல்லாம தெருவில் நடந்த ஒரு ஊழியக்காரை சம்பாதிச்ச ஆத்து மக்களை நீ திருடி வைத்துக் கொண்டு இன்னைக்கு நீ மேன்மை பாராட்டுற. நீ எனக்கு முதல் திருட நீ தான், முதல் என்னை ஏமாத்துற யூதாஸ் நீ தான். அவங்க பேர் வந்து இந்த உலகத்துல டாக்டர் பட்டம் போட்டிருக்கலாம், டாக்டர், நான் பிஷப்பு, நீ என்னவும் போட்டுக்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதல் ஏமாத்துற மனிதன் நீதான், ஆத்து மக்களை திருடனே நீதான் முதல் திருட. தேவன் அதான் சொல்றாரு, உன்னை முதல் இடத்துல வைத்திருக்கேன், தள்ளி வைக்கிற முதல் இடத்துல வைத்திருக்கேன். அப்ப தேவனை ஏமாத்தாம எத்தனை பேர் ஆத்தும ஆதாயம் இல்லாம ஊழியம் செய்ய முடியும்? ஒன்னால ரசிக்கப்பட்ட எத்தனை ஊழியக்காரனோ அத்தனை ஊழியக்காரனை கொண்டு போய் முன்னால வைத்தா இன்னைக்கு புதுசா வந்த படை ஊழியம் நிறைய பெரிய சாபனங்களும் உடைஞ்சு போயிடும். சாபனத்துல ஆத்து மக்கள் சாபனத்துல சோத்தை போட்டு மனுஷனை ஏமாத்துறோம், கவனமா இருக்க வேண்டும். சாபன் தலைவர்லாம் சோறுகளை போட்டு வேஷ்டி துண்டுகளை கொடுத்து பேக்குகளை கொடுத்து ஏமாத்தி சம்பாதிக்க விரும்பிட்டாங்க. ஆனா நம்ம சபை மக்கள் கவனமா இருக்க வேண்டும். அந்த மாதிரி யார் சோறு போட்டாலும் நீங்க போகாதீங்க. உன் ஊழியமோனா உன் ஜபம் வேணாம். நான் பிரியாணி போடுறேன்னா உன் பிரியாணி நீனே சாப்பிட்டுன்னு சொல்லுங்க, போகாதீங்க. ஆவில உணரப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோன்ட்டு பிள்ளைங்க என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும், ஓடுது. அதெல்லாம் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதது. இப்ப தேவனுக்கு பிரயோஜனமான காரியத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினா அது ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒண்ணுமே லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருத வேண்டும். உங்களுக்கு கொடுக்குற 10 ரூபா காணிக்க நமக்கு சபையில வருதா, அதை வச்சு திருப்தியா இருக்கிறது ஊழியக்காரன். அதை விட்டுட்டு ஆத்து மக்கள் ஆட விற்கிறது, மாட விற்கிறது, குதிரை விற்கிறதையும் இன்னைக்கு நடந்து கொடுத்து தமிழ்நாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். சபைகளை கவனமாக இருக்கும். நம்ம சபையில நீங்க கவனமா இருங்க. நீங்க துதிங்க, நல்ல ஆராதிங்க, அவரை மாத்திரம் அவர் ஒருத்தரே போதும்னு சொல்லுங்க. எந்த பிசப்பு வேணா